ஹே! கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்க 2 ட்ராமாவுமே ஆன்கோயிங் ட்ராமா அப்படின்றதுனால, நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது இல்லையா? அதனால என்ன யோசித்தேன் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஒரு முடிஞ்ச ட்ராமா கொஞ்சம் யாருமே நெறைய போடாத மாதிரி ஒரு ஓல்டு ட்ராமாவா, நல்ல ட்ராமாவா பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நேத்து பூராவும் உட்காந்து எதடா போடுறது அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியா வந்து செம்மையான நம்ம சேனலுக்கு ஏத்தா மாதிரி ஒரு சூப்பரான காமெடி ட்ராமா வந்துட்டு நான் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கே-பாப்லயே வந்து கேர்ல்ஸ் குரூப் ஒண்ணு இருக்கு. ஆனா வந்துட்டு இப்போ அவங்களுக்கு அந்த அளவு ஒரு மார்க்கெட்டே இல்லாம போயிடுச்சு. அதனால யாரும் பெருசா அவங்களோட கேங்க பார்க்கறதே இல்ல. அதனால இவங்கள வச்சுக்கிட்டு அந்த புரொடக்ஷன் கம்பெனிக்கு எப்படிடா சம்பாரிக்கிறது அப்படின்னே தெரியல. அதனால ஒரு ஐடியா பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, இதுல முக்கியமான ஒரு மெம்பரான நம்ம ஹீரோயின வந்துட்டு ஒரு ரியாலிட்டி ஷோ மாரி பண்ண சொல்றாங்க. அதாவது என்னன்னா, ஒரு நார்மலான ஃபேமிலி ஒரு பெரிய கூட்டு குடும்பத்துல அதுல ஒரு பையனுக்கு அவங்க வந்துட்டு ஒய்ஃபா இருக்கணும். அதுவும் வந்து அவங்களோட மாமியார் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இவங்களுக்கும் தான் முக்கியமான ரியாலிட்டி ஷோவே. அவங்க வந்து ஒரு பெரிய செஃப். அதாவது எப்படின்னா, இந்த பழங்காலத்து ஆளுங்கெல்லாம் வந்துட்டு பழங்கால முறையில சமைப்பாங்க இல்லையா, அதுல அவங்க சூப்பரோ டூப்பர். அதுவும் பயங்கர ஸ்ட்ரிக்டான மாமியார் வேறயா. அதனால அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோயின் என்ன படுறாங்க பாடு. சும்மா ஹராத்து பிடிச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்க என்ன பட போறாங்க பாடு அப்படின்றது தான் கதை. இதுல நடுவுல ஹீரோ தான் கொஞ்சம் பாவம். இதுக்கு மேல கதையெல்லாம் நம்ம வந்துட்டு பேச வேண்டாம். நம்ம டைரக்டா நாடகத்திலேயே போய் பார்த்துருவோம். இப்போ ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க பேரு தான் யாங். இவங்க 4 பேருமே வந்துட்டு ஒரு ரூபி அப்படின்ற கே-பாப் குரூப்பை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு வந்துட்டு பல வருஷமா இவங்க ஆடிக்கிட்டே இருக்கிறதுனால வயசாகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள மட்டமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சின்ன புது புது பொண்ணுங்க எல்லாமே வந்துட்டு இவங்கள மதிக்காம சீனியர்னு கூட பார்க்காம ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. உங்களுக்கு தான் மார்க்கெட் எல்லாம் போயிடுச்சு, நீங்க அண்ணன் யாரும் திரும்பி கூட பார்க்கறது இல்லை, எதுக்காக இப்போ இப்படி வந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஓ, வயசாயிடுச்சு அதனால பெரிய பொம்பளைங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து ரொம்ப கேவலமா பேசிடுறா. நம்ம ஹீரோயினால அதை தாங்கிக்கவே முடியல. அவ மண்டை முடிய பிடிச்சி அடி அடின்னு அடிச்சு விட்டுறா. இது தெரிஞ்ச உடனே அவளோட சிஇஓ, இவரோட பேரு வந்து காங், இவர் வந்து செம்மையா திட்டுறாரு. இப்ப அந்த பொண்ணுங்களால தான் கொஞ்சமாச்சும் வந்து காசு வந்துட்டு இருக்கு. நீ எதுக்காக லூசுத்தனமா அவளை போய் அடிச்சு வச்சிருக்க? அவளுக்கு வந்துட்டு முடியெல்லாம் பிஞ்சிடுச்சுன்னு சொல்லி அவ என்கிட்ட காசு கேட்கிறா ட்ரீட்மெண்ட்டுக்கு. நான் என்ன பண்றது, இப்ப அழகுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேற காசு கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி மேனேஜர் சொல்றாரு. ஐயோ, நான் என்னதான் பண்றதுன்னு தெரியல. நீ இப்படியே இருந்துட்டு இருந்த அப்படின்னா உங்களோட பேண்டை வந்து இல்லாமையே ஆக்குறத தவிர வேற வழியே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லி அவர் கத்துறாரு. அந்த டைம்க்கு சிஇஓக்கு போன் வருது. அதுல ஒருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, புதுசா ஒரு ஷோ பண்றோம், அதுல வந்து எங்களுக்கு நடிக்கிறதுக்கு செலிபிரிட்டி வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன ஷோ அப்படின்னு கேட்கும்போது மாமியாரும் மருமகளும் அப்படின்னு சொல்றாங்களா. அப்பதான் வந்து அப்படியா, யார் வந்து இதுல பண்ண போறா மெயினா அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம மெயினான ஹீரோயினே காட்டுறாங்க. அது டெரர் பீஸை காட்ட போறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம மாமியார். இவங்க தாங்க அவங்க. இவங்களை பார்த்தீங்க அப்படின்னா பழங்கால முறையில் இந்த கிமிச்சி செய்யறது, அதுக்கப்புறமா வந்து பழங்கால கொரியன் ஃபுட்டு இதெல்லாம் செய்யறது வந்துட்டு இவங்க ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க. அப்போ என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 100 சட்டிங்க இருக்குதான். அது சட்டின்னு சொல்றதா என்னன்னு சொல்றதுன்னே தெரியல. இதை வந்துட்டு இப்படியே நம்ம வச்சுட்டு இருந்தா இதுல என்ன செஞ்சு வச்சாலும் நல்லா இருக்காது. அதனால இதை டெய்லியும் தேய்ச்சி தேய்ச்சி துடைக்கணும். அதுக்காக தான் நான் 2 மருமக வச்சிருக்கேன். எப்பவுமே வந்து எங்க குடும்பத்தை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே நல்லா சமைப்பாங்க. நமக்கு வந்துட்டு என்ன இருந்தாலும் சரி, ஆம்பளைங்களுக்கு சமைச்சு நல்லபடியா அவங்க வயிறை வந்து ரொப்புறது மட்டும்தான் நமக்கு முக்கியமான வேலையே. அது இல்லாம என்னோட மருமக இன்னும் வரவே இல்லை. அதாவது என் பையனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அவனுக்காக தான் வந்து ஒரு பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு வரப்போற பொண்டாட்டிக்கு தான் நான் என்னோட சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லித்தர போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏதோ ஒரு இன்டர்வியூல. அதை புடிச்சுக்கிட்டு தான் இப்போ வந்து ஒரு ப்ரொடியூசர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒரு ஷோ பண்ண போறோம். அதாவது உங்களுக்கு மருமக தேடி நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி கஷ்டமே உங்களுக்கு இல்லாம நாங்களே வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி, அதுவும் பாப் சிங்கர், அவங்க வந்துட்டு ஒரு கேபாப் ஐடல், அவங்கள கூட்டிட்டு வந்து உங்களுக்கு மருமகளா நடிக்க வைக்க போறோம். மேபி ஃபியூச்சர்ல உண்மையாவே அவங்க வந்து உங்க மருமகளா கூட ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து மாமியார் என்ன சொல்றாங்கன்னா, சேச்சா இந்த மாதிரியான வேலை எல்லாம் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்களோட சின்ன பையன் என்ன சொல்றான்னா, அம்மா என்னம்மா நீ பேசுற, உன்ன டிவியில பார்த்துதான் வந்துட்டு இப்ப இருக்க அம்மாங்க
பெரியவங்க எல்லாம் எப்படி வந்து மாமியாரா இருக்கணும் அப்படின்றதையே கத்துக்கணுமா, நீ அந்த அளவு ஒரு சூப்பரான மாமியார் அப்படின்னு சொல்லும் போது இப்படியெல்லாம் பேசாதடா, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு, இருந்தாலும் நான் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வெக்கப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப இவனோட ஒய்ஃப் அங்க வரும்போது என்னத்தை இங்க எடுத்துட்டு வந்து வைக்கிற, இவ்வளவு சூடா எடுத்துட்டு வந்து வைக்கிற, வெயில் நேரத்துக்கு இதெல்லாம் யாருன்னா குடிப்பாங்களா, ச்சீ இதெல்லாம் எடுத்துட்டு போ, எதுனா ஃப்ரூட்ஸ் எதுனா கொண்டு வைப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ரொம்ப கேவலப்படுத்தி திட்டுறாங்க எல்லார் எதிர்க்கையும். இவங்க பையன் என்ன சொல்றான்னா, போ போ பரவாயில்ல போ இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி அவளை துரத்தி விட்டுறான். அப்ப உடனே வந்துட்டு இவங்க என்ன பிட்ட போடுறாங்கன்னா, நீங்க ப்ரொஃபசர் சாக்காக தானே பொண்ணு பாக்குறீங்க, அவர் இன்னும் ஃபுல் டைம் ஜாப்ல இல்லைல்ல, கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு பயங்கர பாப்புலர் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அவருக்கு வந்து ஃபுல் டைம் ஜாப் கிடைச்சிடும் அப்படின்ன உடனே இவங்க அப்படியா, என் பையனுக்கு ஓகே அப்படின்னா எனக்கு ஓகே, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இந்த குரூப்ல இருக்க 4 பொண்ணுங்களும் சான்ஸே இல்லை, எங்களால் இதெல்லாம் போகவே முடியாது, இந்த மாதிரி யாருன்னா வந்துட்டு ப்ரோக்ராம்லாம் பண்ணுவாங்களா என்ன, ஏதோ ஒரு வீட்டில் போயிட்டு பத்து பத்தத்தை தேய்ச்சிக்கிட்டு அவங்க எல்லாருக்கும் ஆக்கி போட்டுக்கிட்டு என்னால் முடியாது அப்படின்னு ஒருத்தரும் கோவப்படுறாங்க. அப்போ உடனே சிஇஓ என்ன சொல்றாரு அப்படின்னா, பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கும் வேற ஆப்ஷனே இல்லை, இவங்களோட வேண்டியே வந்துட்டு நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க, இவங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் நம்மளால சம்பளம்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது அப்படின்ன உடனே இவங்க எல்லாரும் செம்ம காண்டாகிறாங்க. வேற நான் என்ன பண்ணட்டும், உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமும் கிடைக்கிறது இல்லை, நான் உங்களை வச்சுக்கிட்டு சும்மாவே பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா காசு வராம, அதனால என்னால இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை விரிச்சிடுறாரு. இப்பதான் நம்ம மாமியாரோட சுயரூபத்தையே காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு சீன் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா அவங்களோட மருமகளுங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லார் கூடயும் சேர்ந்து அவங்க சமைச்சிட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்து வீட்டுக்காரங்களை கூட கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம மாமியார் செம்மையா ஓட்டுன்னு ஓட்டுறாங்க. ஏன் உனக்கு வேலை வெட்டிலாம் இல்லையா, இங்கேயே வந்துட்டு நாங்க என்ன சமைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு மூக்க விட்டுட்டு இருப்பியா அப்படின்னு மொக்க பண்றாங்க. அந்த டைமுக்கு அப்ப வந்துட்டு மருமக ஒருத்திக்கு ஏதோ ஃபுட்டு சரியா செய்யவே தெரியல, இதெல்லாம் எப்படி செய்யணும்னே தெரியல, உன்னெல்லாம் மருமகளா வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்றதுன்னு எனக்கே தெரியல, இதெல்லாம் உங்க வீட்டுல இதெல்லாம் சொல்லியே கொடுக்க மாட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. மறுபடியும் அந்த பொண்ணு தப்பு பண்ணிடுதா, நீ மட்டும் என் பிள்ளைக்கு கர்ப்பமாயிட்டு 3 மாசம் கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு வந்து நிக்காம இருந்ததுன்னு வச்சுக்கோ, இந்நேரம் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன், என்ன பண்றது என் கேரகம் எல்லாம் உங்ககிட்ட மாட்டிக்கின்னு நான் மாரடிக்கணும்ட்டு எனக்கு தலையெழுத்தா போச்சு அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்கும் போது, ஆமா உண்மைதான், நான் தான் எல்லா தப்பும் பண்ணிட்டேன் அத்தை, என்ன பண்ண முடியும், உங்க பிள்ளைக்கு வந்து வேலை வெட்டியே இல்லைன்னு தெரிஞ்சும் தெரியாம நான் கர்ப்பமாயிட்டேன் பார்த்தீங்களா அவனுக்காக, அதுதான் என் பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு அவ புலம்புறா. ஏய் உனக்கு ஒண்ணுமே செய்ய தெரியல, ஆனா என் பிள்ளைய குறை சொல்றியாடி, என் பிள்ளை வந்து வீட்லயே இருந்தாலும் அவன் ஆம்பளை பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க. இவளுக்கு செம்மையா கோவம் வருது. ஆமா என்ன பண்றது, இந்த மாதிரி ஒரு புருஷன் யாருக்குமே கிடைக்க கூடாது, எனக்கு வந்து கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவ திட்டிக்கிட்டு இருக்கா. 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் மருமகளால பெருசா எதிர்த்து பேச முடியல, அவ கொஞ்சம் அடக்கமாவே தான் பேசுறா. ஆனா மாமியார் சும்மா விடுவாங்களா, அவளை வந்துட்டு அருவாமனையில எடுத்து ஆஞ்சு விடாத குறைய அவளை பேசுன்னு பேசுறாங்க. உடனே இந்த பக்கத்து வீட்டுக்காரம்மா, என்ன உங்க வீட்டுக்கு செலிபிரிட்டி வர போறாங்களாமே அப்படின்னும் போது, இதை பாரு செலிபிரிட்டியாவது மண்ணாங்கட்டியாவது ஏதோ வந்து என் பிள்ளைக்கு வேலைக்கு செட் ஆகணும், அது மட்டும் இல்லாம என்னோட இன்னொரு பிள்ளைக்கு வந்துட்டு ஏதாவது மீடியால ஒர்க் கிடைக்கணும்ன்றதுக்காக மட்டும்தான் இதெல்லாம் ஒத்துக்கிறேன், இல்லைன்னா இந்த மாதிரி கருமம் பிடிச்ச மருமகளை வச்சுக்கிட்டு எனக்கு போராட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவ காண்டாயி அங்கிருந்து வெளியில போயிடுறா. என்ன பண்றது, மாமியார் கிட்ட நம்மளால பேசி ஜெயிக்க முடியல அப்படின்னா நம்ம புருஷனை தானே வச்சு செய்வோம். அதே மாதிரி அவளுமே வந்து எனக்கு என்னதான் பண்றதுன்னு தெரியல, உன்னை கொல்றதா உங்க அம்மாவை கொல்றதானே தெரியல, எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, என்ன என்னவோ அடிமை மாதிரி நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. ஐயோ செல்லம், அடிமை அப்படி இப்படிலாம் பேசாத, எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க, அவங்க கிட்ட எல்லாத்தையும் கத்துக்கோ, எதுனா அவங்க சும்மா அப்படி இப்படின்னு எதுனா சொல்லுவாங்க, அதெல்லாம் நீ காதுலயே வாங்கிக்காதடா செல்லம் அப்படின்னு சொல்லி இவன் கொஞ்சிட்டு இருக்கான். ஏண்டா உனக்குலாம் அறிவு வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே இல்லையாடா, இப்படி வீட்டுல உட்காந்துக்கிட்டு தண்ட சோறு தின்னுகிட்டு இருக்கியே அப்படின்னும் போது, இல்ல இந்த ப்ரோக்ராம் மட்டும் ஹிட் ஆயிட்டுமே கண்டிப்பா வந்து எனக்கும் வந்து மீடியால ஒரு சான்ஸ் கிடைச்சிடும், நானும் பெரிய ஆளாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன எழவியோ பண்ணி தோல, நான் ஆனா அந்த ப்ரோக்ராம்ல வரமாட்டேன், என் மூஞ்ச காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஐயோ ப்ளீஸ்மா அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கான். ஹீரோயினும் அவளோட மேனேஜரும் சிட்டில இருந்து கிளம்பி இந்த கிராமத்துக்கு வந்துட்டு இருக்காங்க இந்த ஷோ பண்றதுக்காக. அப்ப ஹீரோயின் புலம்பி தீக்குறா, ஏண்டா நான் அழகா மினிஸ்கட் எல்லாம் போட்டுட்டு ஜாலி
ஜாலியாக ஸ்டேஜில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன், என்ன கூட்டிகிட்டு வந்து இந்த வேலை பண்ண சொல்கிறீங்க, இங்கே போய் கிச்சனில் நான் சமைக்கணும், பாத்ரூம் கழுவணும், இதெல்லாம் பண்ண சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் டென்ஷனாக இருக்கா. இவளுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இவ டென்ஷனாக இருந்தா அப்படின்னா இவளோட வயிறு பூராவுமே கேஸ் ஃபார்ம் ஆகிடும். அவளுக்கு வந்து கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு வயிறெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறா. ஐயோ, நான் கொடுத்த மருந்தை நீ சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்குறான். நான் மருந்தெல்லாம் சாப்பிட்டேன்டா, பட் ஆனாலும் அது என்னன்னு தெரியல, எனக்கு வயிறு வலி மட்டும் போகவே இல்லை. சரி அதெல்லாம் விடு, இந்த கார் என்ன காரு, இந்த கார் ரொம்ப கேவலமாக இருக்குது, இதில் தான் நீ என்னை கூட்டிகிட்டு போக போறியா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், பெரிய கார்லாம் கிடையாது இனிமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஃபேமஸாக இருக்கிற அந்த ட்ரூப்புக்கு மட்டும்தான் வந்துட்டு அவங்க சூப்பரான காரெல்லாம் கொடுப்பாங்களாம், உனக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்களாம். இந்த காரையே நான் கஷ்டப்பட்டு கேட்டு வாங்கிட்டு வந்த தெரியுமா அப்படின்னு அவன் புலம்புறான். என்னால் முடியலடா இதுக்கு மேலே, தயவு செஞ்சு ஏதாவது ஒரு பப்ளிக் டாய்லெட்டாண்டு நிறுத்தினா போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு, நம்ம ஃபுல்லாக கேஸை ரிலீஸ் பண்ணி விட்டுடுறான். அவனால் முடியல, அவன் பஞ்செல்லாம் எடுத்து மூக்கில் சொருவிக்கிறான். இது பாரு, இன்னொரு அரை மணி நேரத்துக்கு எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும், நீ எதுக்காக இப்படி பண்ணுற, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, கண்ணாடியில் பார்க்காத என்ன அப்படின்னு சொல்கிறான். வேக வேகமாக இவன் கொண்டு போயிட்டு ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிறுத்துறான். நிறுத்தின உடனே இவன் மாஸ்க்கு கேப்பு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு மறைஞ்சிக்கிட்டே ஓடுறான். அவ இறங்கி ஓடின உடனே இவன் அப்பதான், ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா விஷ வாய்வால நான் செத்தே போயிருப்பேன், என் மூஞ்செல்லாமே சுருங்கின மாதிரி ஆயிடுச்சு இவளால அப்படின்னு சொல்லி காரோட எல்லா டோரையும் திறந்து விடுறான். அவளால அடக்க முடியாம அடக்கிட்டு ஓடிட்டு இருக்கா. தயவு செஞ்சு பூராத்தையும் அங்கேயே முடிச்சிட்டு வாமா, என்னால சாக முடியல அப்படின்னு சொல்லி புலம்புறான். நம்ம ஹீரோயினும் போய் உட்காந்து ஒரு காலவரா கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவளுக்கு முடிஞ்ச பாடே இல்லை. அப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு லேடி வராங்க. சீ கருமம், என்ன நாத்தம் இது, எவ்வளோ நேரமாக இங்கே உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க இல்லாத நேரமாக வெளியில் ஓடிடலாம் அப்படின்னு வரும்போது கரெக்டாக அவங்க எதிர்க்க வந்து நின்றுடுறாங்க. சே என்ன நாத்தம் இது, கருமம் என்ன நாத்தம்னே தெரியல, போகலான்னு வந்து என்னால் போகவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் நடிக்கிறா. ஐயோ நான் இல்லை அது அப்படின்னு சொல்லும் போது, அடி பாவி இங்கேயே தான் நிற்கிறேன், இவ்வளோ நேரம் யாருமே உள்ள வரல, என்ன போய் பேசுறா அப்படின்னு சொல்றாங்க. இவன் என்ன பண்றான்னா வேக வேகமா வந்து கார்ல ஏறிடணும், யாரும் நம்மளை பாக்குறதுக்கு முன்னாடி. கார்ல வந்த உடனே என்ன பண்றானா அவ மறுபடியும் கேஸை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாளா. ஐயோ எனக்கு பாத்ரூம்ல கூட கொஞ்சம் நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கான். அப்ப பார்த்தா கார்ல ஒருத்தவங்க ஏறுறாங்க. யாருடா அது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான், வேற யாரு. ஏறின உடனே ஹீரோ ஷாக் ஆயிடுறான். அவ பாட்டு ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஹீரோவை பார்த்த உடனே அவ ஷாக் ஆயிடுறா. ஐயோ யாரு நீ அப்படின்னும் போது அவனுக்கு நெடி தாங்க முடியல. ஐயோ திருடன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டு இறங்கி எங்கேயோ ஓடுறா. அப்பதான் மேனேஜர், எங்கடி நீ போயிட்டு இருக்க அப்படின்னும் போது, அங்க பாரு நம்ம கார்ல எவனோ ஒருத்தர் ஏறிட்டான் அப்படின்னும் போது, ஐயோ நம்ம கார் இங்க நிக்குது, யார் கார்ல நீ ஏறின அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐயோ அப்படியா, சீக்கிரமா காரை ஏடுறா, நம்ம இங்கிருந்து போயே ஆகணும், என் மான மரியாதை எல்லாமே மொத்தமா போயிடுச்சு, சீக்கிரம் காரை ஏடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவசரமா அங்கிருந்து ஓட பாக்குறாங்க. ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவன் டோர் எல்லாத்தையுமே திறந்து வைக்கிறான். வரவங்க போறவங்களும் ஐயோ கருமம் என்னடா ஸ்மெல் இது அப்படின்னு திட்டிக்கிட்டே போறாங்க ஹீரோவு. இவனும் பாவம் அங்க நின்னுக்கிட்டே, இல்லைங்க அது நான் இல்லைங்கன்னுட்டு இருக்கான். இங்க ஹீரோவோட வீட்டாண்ட காட்டுறாங்க. நம்ம செலிபிரிட்டி யாரோ இங்க வராங்க அப்படின்ன உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடிடுறாங்க வீட்டு வாசலாண்ட. நம்ம ஹீரோயினும் அப்படியே சூப்பரா போஸ் கொடுத்து இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கா. ஐயோ இங்க ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லவே இல்லையே, என்னோட போட்டோஸ் ஆட்டோகிராஃப் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி மேனேஜர் கிட்ட கேட்டுட்டு இருக்கா. இங்கே இருக்க எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு கேபாப் சிங்கர் வராங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க பெரிய செலிபிரிட்டி அப்படி இப்படின்னாங்க, இதில் ஏதோ ஒரு வயசான பொண்ணு வந்து நிற்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க. ஐயையோ இவங்க தாங்க ரூபின்ற கேபாப்போட மெயினான லீடே இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரா. இவங்கெல்லாம் மதிச்சு கூட பார்க்க மாட்டுறாங்க. இவங்க தானா, வயசாயிடுச்சு, ரொம்ப பழைய கேங்காக இருக்கும் போல இருக்கு இவங்க கேங்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஹீரோயினை ஓட்ட ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாரும். உடனே ஹீரோவோட தம்பி என்ன சொல்றான்னா, என்ன பெரிய செலிபிரிட்டி வராங்கன்னு சொன்னீங்க, பார்த்தா இவங்க போய் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, கம்முன்னு இரியா, இவங்க வர்றதே பெரிய விஷயம், பெரிய பெரிய செலிபிரிட்டிலாம் இந்த ப்ரோக்ராம்க்கெல்லாம் வரவே மாட்டாங்க, பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு. வேற வழியே இல்லாம அவங்களும் எல்லாரும் உள்ள போறாங்க. எல்லாத்தையும் தான் இவங்க ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. இங்க வந்துட்டு இப்பதான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. எல்லாரும் நம்ம ஹீரோயினை முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா யாருக்குமே ஹீரோயின் போட்டிருக்க ட்ரெஸ் பிடிக்கல, அதுவும் மாமியாருக்கு சுத்தமா
பிடிக்கல. என்ன இவ காலெல்லாம் தெரியுற மாதிரி இவ்வளோண்டு குட்டையா ஒரு ஒரு டவுசரை போட்டுட்டு வந்திருக்கா, இவ்வளவு ஆம்பளைங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள செம்மையா காண்டாவுறாங்க. இப்பதான் இவங்களோட ஃபேமிலியே ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இதுதான் நம்ம ஹீரோவோட தாத்தா. இவர் வந்து ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் தான். அதுக்கப்புறம் இவன் வந்து ஹீரோவோட தம்பி, இவன் வந்து தம்பி பொண்டாட்டி. தம்பியோட பேர் வந்து டாங், அவங்களோட ஒய்ஃபோட பேர் வந்து மீரா. அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன பையன் இருக்கான். இவளும் வந்து ஒரு மருமக. இவளோட பேர் வந்து சூஞ்சா. இவளை பத்தியும் இவளோட ஹஸ்பண்டை பத்தியும் இன்னும் எதுவுமே நமக்கு டீட்டெயிலா அவங்க சொல்லல. உடனே எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி ஹீரோயின் லுக்கு விட்டுட்டு இருக்காங்களா. தாத்தா உடனே ஆரம்பிச்சிடாரு, உன்னோட ஃபேமிலி பேர் என்ன, உங்க ஃபேமிலி என்ன தொழில் பண்றாங்க, உன்னோட ஃபேமிலி எந்த ஃபேமிலி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல எல்லாம் கேட்பாங்க இல்லையா, என்ன ஜாதி என்ன குலம் என்ன கோத்திரம்னு சொல்லி அவங்களும் அதெல்லாம் கேட்பாங்க போல. இவ என்ன பண்ணிருக்கான்னா இவ பிட்டி எழுதிட்டு வந்திருக்கா, இவ என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு அதை பார்த்து சொன்ன உடனே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. இவ்வளவு டிஷ்ஷை முன்னாடி செஞ்சு வச்சுட்டு இவங்க பாட்டுன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா அவ என்ன பண்ணுவா, அவ பாட்டுட்டு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறா. இவன் என்ன கேட்கிறான் அப்படின்னா, ஆமா நீங்க வந்துட்டு சிங்கர் தானே, ஒரு பாட்டு பாடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே இவளும் சரி வேற வழியே இல்லை பாடிதான் ஆகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து பாடுறது இல்லாம ஆட ஆரம்பிச்சிடுறா. இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது அவ ஆடுறத பார்த்து. தாத்தாலாம் அப்படியே மிரண்டு போய் உட்காந்துட்டு இருக்காரு. இதுல தாத்தாவை வேற ஓ மை பேபி பேபி அப்படின்னு கூப்பிட்டு பாடிக்கிட்டு இருக்கா. சும்மா இல்லாம என்ன பண்ணிடுறா, டேபிளை தூக்கி மொத்தத்தையும் கவுத்து விட்டுறா. அவ்வளவுதான், மொத்தமான மரியாதையும் போய் அங்க இருந்து கிளம்புறா. இந்த மாதிரி தான் என்ன அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சீங்களா, சும்மா வந்துட்டு பாட தெரியுமா ஆட தெரியுமான்னு எல்கேஜி குழந்தைங்கள கெஸ்ட் முன்னாடி சொல்ற மாதிரி இப்படியா பண்ணுவீங்க, கொஞ்சமாச்சும் யோசிக்க மாட்டீங்க அப்படின்னு மேனேஜர் கிட்ட பிடிச்சி திட்டுன்னு திட்டிட்டு இருக்கா. அவன் என்ன சிம்பிளா சொல்றானா, இதை பாரு, இவங்க கூட கொஞ்சமாச்சும் நீ கோஆப்ரேட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணினாதான் உண்டு, இல்லைன்னா உனக்கு வேலை இருக்காது கண்டிப்பா. அதுக்கப்புறம் நீ என்ன ஆவன்னு எனக்கு தெரியல. இப்போதைக்கு நீ கொஞ்சமாச்சும் இந்த ஃபீல்டில் சர்வே பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் நல்லா வந்ததுன்னா மட்டும்தான் உன்னால் பண்ண முடியும், இல்லைன்னா நீ க்ளோஸ் அப்படின்னு சொல்கிறான். சரி நீ சொல்கிற மாதிரி கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறேன், நான் பண்ணுறேன், ஆனால் தயவு செஞ்சு வேறு எதுனா ஃபேமிலியாவது மாற்றுங்களேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கும் சான்ஸே இல்லை. நம்ம சிஇஓ காங் இருக்கார் இல்லையா, அவரோட மாமியார் தான் இவங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு ஷாக்கை கொடுக்குறோம். அவ்வளோதான் இவ ஷாக் ஆயிடுறா, என்னது நம்ம காங்கோட மாமியாரா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்துக்கு மாமியார் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட பொண்ணுக்கு ஃபோன் பண்றாங்க. ஏண்டி இந்த பொண்ணு வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு ஏண்டி இப்படி என்ன உயிரை எடுக்கிற, நீ கொஞ்சம் யோசித்து பாரு, அந்த பொண்ணு டிக்கியை வச்சு எல்லா டேபிளையும் கவுத்து மொத்த சாப்பாடையும் கீழே கொட்டிடுச்சு அப்படின்னும் போது, அம்மா தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நீ இதை ஒத்துக்கல அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வேலை போயிடும், உன்னோட மருமகனும் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லும் போது, ஆமா உன் புருஷனோட வேலைக்காக என்ன வந்து டார்ச்சர் கொடுக்கையா நீ, எப்படி இருந்தாலும் வந்து இவ வந்து உன்னோட உண்மையான மருமகளா ஆக போறதில்லை, இதெல்லாம் ஆக்டிங் தானே, இதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற, தயவு செஞ்சு சொல்றதை மட்டும் செய் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இவ போனை கட் பண்ணிடுறா. இவங்களோட பேர் வந்து இன்சோ. இவங்க வந்துட்டு ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட மேனேஜர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஇஓ காங்கோட அம்மா தான். இவங்க ரெண்டு பேருக்குமே வேற வேலையில ஒத்தே போக மாட்டேங்குது. இவங்க எதனா தப்பு பண்ண நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றதும், அவங்க எதனா தப்பு பண்ண நான் கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொல்றதும் மாறி மாறி இவங்க ரெண்டு பேரும் சண்டை மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்க ஆபீஸ்ல ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே என்ன கேக்குறாங்கன்னா, இன்சோ உங்க மாமியாருக்கு உன்னை முதல்லலாம் ரொம்ப பிடிக்குமே, கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் உன்னை பிடிக்கவே மாட்டுது அப்படின்னு கேட்கும் போது, என்ன பண்றது, பக்கத்து வீட்டு பொண்ணா இருக்கிற வரைக்கும் நல்ல பொண்ணா தெரியவா, ஆனா அவ நம்ம மருமகளா ஆயிட்டான்னா என்ன பண்ணாலுமே சரி அவ வந்துட்டு ஒரு சைக்கோ கில்லரை பாக்குற மாதிரி தான் பாப்பாங்க அவங்க எல்லாரும் அப்படின்னு சொல்றா. சொல்லும் போது மனசாட்சியே இல்லாம சந்தடி சாக்குல, எங்க அம்மா இவங்கள மாதிரிலாம் இல்லை, எங்க அம்மா ரொம்ப நல்லவங்கன்னு வேற சொல்றா. அதுக்கப்புறம் இவங்க மாமியாரும் மருமகளும் ரெண்டு பேருமே வந்து வீட்டுக்கு வராங்க. அத்தை நான் கடைக்கு போறேன், உங்களுக்கு எதனா வேணுமா அப்படின்னு கேட்கும் போது கொஞ்சமும் மதிக்காம அத்தை பயங்கர கோவமா அங்கிருந்து போயிடுறாங்க. ஐயோ இந்த பொம்பளை கூட நமக்கு ஒரு ரோதனையா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா பின்னாடியே போறா. இவங்க சின்ன பிள்ளைத்தனமா என்ன பண்றாங்கன்னா அவளுக்கு முன்னாடி போயிட்டு லிஃப்ட்ல ஏறி லிஃப்டையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க அவ வர நேரத்துக்கு கரெக்டா. அதே மாதிரி மேலே போயிட்டு வீட்டுக்கு போய் அவளோட டோர் பின் நம்பரையும் மாத்தி விட்டுட்டு போயிடுறாங்க. இவ வந்துட்டு பின் நம்பரை போட்டு பார்த்தா தப்புன்னு வருது. எதற்கு ஏதான் மாமியார் வீடு, ஐயோ ப்ளீஸ் சொல்லுங்க அத்தை, என்ன பின் நம்பர் மாத்தினீங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க, இல்லைன்னா உங்க பையன் வர வரைக்கும் நான் இங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்கணும் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அவன் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய எதிர்த்து பேசுவ, நீ அங்க ஆபீஸ்ல வேணா என் கூட ஒர்க் பண்றவளா இருக்கலாம், ஆனா இங்க என்ன பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு மருமக தான், நான் உனக்கு மாமியார் தான். மாமியார்னா யாருன்னு நான்
உனக்கு காட்டுறேன்டி அப்படின்னு இவங்க செம டென்ஷன் ஆகுறாங்க. அப்பனா ஒரு மாமியார் இல்லைங்க, 2 மாமியார் போல. ஸோ இந்த 2 மாமியாரும் இந்த மருமகள் எல்லாம் எவ்வளோ டார்ச்சர் பண்றாங்க, இவங்க எவ்வளோ அனுபவிக்க போறாங்க அப்படின்றத அடுத்த பார்ட்ல பார்ப்போம். இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்டினியூ பண்ணலாமா வேணாமா? என்னவா இருந்தாலும் அதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.